புரியுதா? குழப்பத்து மேலே குழம்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒன்று மாற்றி ஒன்று விரைச்சலுக்கு மேலே விரைச்சலுக்கு சேர்த்துட்டு இருக்கு சுவாமி. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் வந்து பலவிதமான துன்பத்து மேலே துன்பமும் சுயத்து மேலே துன்பம் எடுத்துக்கிட்டு ஒரு மனநிமதி இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிற ஐயா. அதனால் வேண்டி ஒரு நாடி வந்திருக்கேன் சுவாமி. எனக்கு விமோச்சனம் கிடைக்குமா கிடைக்காதா? புரியுதா? என் உடம்புல பிணியன்ற மாதிரி உடம்புல வந்துட்டு ஒரு சுதார்ப்பு என்பது கிடையாது. புரியுதா? அங்கமெல்லாம் குத்துது ஐயா, அங்கமெல்லாம் குத்துது. இன்னைக்கு வந்து உடம்பால் வந்துட்டு ஒரு சுதர்பாடு என்பது கிடையாது. புரியுதா? இன்னைக்கு வந்து ஒரு இடம் பக்கம் செயல்பாடு போனாலும் 10 ரூபா கொடுத்தது கேட்கட்டில் போனாலும் இன்னைக்கு 10 கைமுட்டி வரல. புரியுதா? பல குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன். என் சாமி என் கூட இருக்குதா இல்லையா? அப்போ அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை இப்படி நடக்குமா இல்லை விமோச்சனம் இருக்குதா இல்லையா சுவாமி? அதனால் ரெண்டு உன் காடை தேடி வந்திருக்கேன்டான்னு சொல்கிறேன். உண்மையாக போயிடப்பா. இன்னும் கொடு. உன்னோட இருப்பிடத்தை கணக்கத்து பண்ணப்பா. ஒரு காளி கோவிலையும் புரியுதா ஒரு கட்டுமானம் போட்டு புரியுதா 3 பேர் அப்பா. நீங்கள் 3 பேர் உன் பங்காளிக்கு சம்மந்தப்பட்ட வர்க்கத்துக்கு சம்மந்தப்பட்ட சேர்ந்துக்கிட்டு புரியுதா நீ செயல்பாடு ஒன்று பண்ணியிருக்கடாப்பா. அந்த செயல்பாடு காரணமாக புரியுதா ஆன இருப்பு இல்லைடா சுவாமி. புரியுதா ஒன்று மாத்தோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படி விமோச்சனம் பண்ணாக்கா ஒரு விமோச்சனம் ஒன்று ஐயா. புரியுதா? சந்தேகம் இருந்தா ஐயா. எல்லாமே தடுமாட்டம் நிற்கிது. புரியுதா? எது எடுத்தாலும் தடுமாட்டத்துக்கு மேலே தடுமாட்டம். ஒரு செயல்பாடு எடுத்தாலும் விமோச்சத்துக்கு வர மாட்டாங்குது. புரியுதா? எங்கே போய் நின்னாலும் எங்கே போய் பார்த்தாலும் புரியுதா நமக்கு இப்போ சரிங்கிறாங்க. பின்னி போனாக்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்ப்போம் அப்படி தள்ளி போதே தவிர சுபட்சம் கொடுக்கல. ஐயா நான் அதுக்கு ஒரு பப்சம் புரியுதா குறுக்க ஏற்பட சந்தில் பூந்தரிச்சு வந்துடு ஐயா. புரியுதா? அதனால தயக்க வேண்டாம்னு ஐயா. புரியுதா? சகலமும் உனக்கு சுபட்சோட காலகட்டம் அணுகி வந்துடுச்சு. புரியுதா? சுபட்சம் உனக்கு தெரியவோட காலகட்டம் அணுகி வந்துடுச்சு. புரியுதா? அதனால் வேண்டி உனக்கு இன்னும் 3 மாதம் போகணும். 3 மாதத்துக்கு அப்புறம் எது எடுத்தாலும் ஜெயத்துக்கு உண்டாகும். அது வரைக்கும் எது எடுத்து போனாலும் தோற்று தான் கொண்டு வேற போய் தான் ஆகணும். ஏன்னா உன் செயல்பாடு வந்து பங்காளி செயல்பாடு. புரியுதா? ஈவிடியோலாம் மாறி போச்சு. புரியுதா? அந்த செயல்பாடை கணக்கெடுத்து கட்டியை பிரித்து போட்டு பார்த்தாச்சு. செயலுக்கு உண்டாகும்னு நினைக்கிற. ஆனால் இருந்தாலும் நீயே நான் போட்டி போட்டு பார்ப்போம். இதே கணக்கு வம்புச்சல் எவ்வளோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? இந்த செயல்பாடு மாறணும் அப்படின்னாக்க நீ அங்கே போகாமல் இங்கேயே முடிச்சு நம்ம இடத்த பற்றிக்கணும்னு நினைக்கிற நீனு. ஆனால் அவனை ஒன்றும் இல்லை அவனை பார்த்து வத்திக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானிதும் கொண்டு எழுதி கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்குதா இல்லையா? போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வேண்டி அது செயல்பாடு மாறணும். அவன் 3 பேர் ஒரு செயல்பாடு கொண்டாங்க போய் செஞ்சு வச்சுட்டு வந்துருக்குறாங்க. புரியுதா? அதை செயலை உடைச்சா சகலம் உனக்கு தேடி ஒரு செயல்பாடு உண்டாகும். 3 மாதம் போகும். ஒரே ரத்தம் ஒரே சாமி கும்பிட்ற வரைக்கும் தான். புரியுதா? அந்நியம் கிடையாது. அதில் ஒருத்த மட்டும் என்ன ஒழுங்காக சேர்ந்து கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆங்கியும் பேசுகிறான் அந்த ஆங்கியும் பேசுகிற இன்னும் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேற